ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வரும் 2026 முதல் 27ஆம் ஆண்டுக்கான வேளாண்மை தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வெங்கட்ரமணன், வினோத், ஸ்ரீநாத், ராஜலட்சுமி, கமலி உள்ளிட்டோர் பங்கேற்று விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக வேளாண் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் 6ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான ஆய்வு கூட்டம், கருத்து கேட்பு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நிதிநிலை அறிக்கை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் தயாரிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் 11 துறை அமைச்சர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் வினோத், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன், சிறு குறு நடுத்தர தொழில் துறை அமைச்சர் மதன்ராஜா, கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி, மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், கால்நடைத்துறை அமைச்சர் கமலி, பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி, வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார், உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் உள்ளிட்டோர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம், விவசாய சங்க பிரதிநிதிகள், அது மட்டுமின்றி பருத்தி சார்ந்த விவசாயிகள், மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யக்கூடியவர்கள், உரம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், மகளிர் நலத்துறையில் இருக்கக்கூடிய, அதாவது கூட்டுறவு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் சார்ந்த பிரதிநிதிகளும் இந்த நிதிநிலை அறிக்கை தயார் செய்வது தொடர்பாக நடத்தப்படக்கூடிய கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக வேளாண் சார்ந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த பிரத்யேக நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உள்ளிட்டவர்களுக்கு தேவையான விஷயங்கள் இடம்பெற வேண்டும் என்பதை கருத்து கேட்பு மூலம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அந்த நிதிநிலை அறிக்கை தயார் செய்வதற்காக இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் முழுமையாக அனைத்து துறை அமைச்சர்களும் இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக அவர்களின் கருத்துக்கள் கேட்க அதற்கான குறிப்புகள் எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு எந்த அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட இருக்கிறது, எந்தெந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்ட பின்னராக ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரக்கூடிய அந்த வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கான அந்த நிதிநிலை அறிக்கையில் பிரத்யேக திட்டங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகாக இருக்கக்கூடிய முதல் நிதிநிலை அறிக்கை என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இது போன்று ஒரு 11 துறை அமைச்சர்கள் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு கருத்து கேட்பு கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அனைத்து சங்கம், அதாவது விவசாய சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அனைவரின் கருத்துக்களும் கேட்ட பின்னராக இது தொடர்பான கருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டு அனைத்து துறை சார்பிலும் கருத்துக்களும் கேட்கப்பட்டு நிதித்துறை உள்ளிட்ட அனைவருமே இதில் பங்கெடுத்துக் கொண்டு உழவர் நலத்துறைக்கான அந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும் என்பதை உறுதி செய்த பின்னராக நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.